ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ் பிரைட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா எக் பஃப் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர், கொஞ்சம் சால்ட், ஒரு எக், கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு, இந்த எக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், ப்ளஸ் வந்து பஃபியாக வரும். அதுக்காக தான் இந்த எக்கை ஆட் பண்ணுறோம். மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மைதா மாவை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஊற வச்சிடுறேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன், அதனால் இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக எக் பஃப் வந்து நீட்டாக ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் என் குழந்தைக்காக செய்கிறதுனால ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அவங்க அதையும் எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்கன்றதுக்காக. கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி அதில் ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆனியன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதோட கலர் ஷேட் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் ஷேட் மாறினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் உங்களுக்கு ஆயில் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கறி லீவ்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா சிலதெல்லாம் போடலாம், பட் வந்து குழந்தைங்களுக்குன்னு செய்யும்போது இப்படி தான் பண்ணலாம், ரொம்ப எதுவும் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக சிம்பிளாக செய்கிறோம். இப்போ டொமேட்டோவும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டொமேட்டோ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், ஆனியன் கூட சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பைஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுவேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா ஃபைனாக சாப் ஆகணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். ஒரு எக் வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த ஒரு எக்குக்கு நான் ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் மசாலா. இப்போது மாவை எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈஸியாக குழந்தைங்களுக்கு உடனே ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி நான் எப்போவும் செய்வேன். இது வந்து எப்படின்னா, சப்பாத்தியை வந்து 2 லேயர் மாதிரி போட்டு அதில் எக் பஃப் ரெடி பண்ணுறது. இதை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ சேம் இதே மாதிரியே இன்னொரு லேயரும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரியே இன்னொரு லேயர் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு லேயர் ரெடி பண்ணி அது மேலே ஆயில் விட்டு கொஞ்சம் பவுட்ரும் ஆட் பண்ணி மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ஏன் நம்ம செய்கிறோன்னா, அப்போ தான் இன்னொரு லேயர் மேலே வைக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த லேயர் நல்லா வரும். அவங்க சாப்பிடும்போதும் 2 லேயர் இருக்கிற அந்த ஃபீல் இருக்கும். அதனால தான் இது மேலே மறுபடியும் ஆயில் விட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு 1/2 எக் எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் இல்லையா மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவையும் எடுத்து வச்சு இதை ஃபுல்லாக இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணணும். கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணணும். நான் கிராஸ் ஆங்கிளில் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி முடித்த பிறகு இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை நான் இப்போ ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். இது மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே நல்லா ஆயில் ஆட் பண்ணி இதை அப்படியே இப்போ ஏர் ஃப்ரையரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரையருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரையரை ஆன் பண்ணிவிட்டு நார்மல் பேக் பண்ணுற 180 டிகிரியில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக் பஃப் ரெடி. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளோட எக் பஃப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இப்போ இது கூட நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ட்ரிங்க் வேணும் இல்லையா, அதுக்காக நான் கோக் எடுத்துக்கிறேன். கோக் ஆட் பண்ணி அதில் மின்ட்டு ஒரு 2, 3 லீஃப் போட்டுக்கலாம். மின்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடையில் வைக்கிற மாதிரி சைடில் ஒரு லெமன் வச்சோன்னா அந்த லெமனோட டேஸ்ட்டும் கொஞ்சம் கோக்கில் இறங்கும். குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட எக் பஃப் ரெடி. நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்காக இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.